கடந்த ஒரு 10 வருஷமா என்னோட லைஃப்ல டெக் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னென்ன சேஞ்சஸ்லாம் பண்ணுச்சு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி வெல்கம் பேக் டு தமிழ் ப்ளஸ். இந்த ஒரு வீடியோவை அதாவது இப்போ 2024 பப்ளிஷ் பண்றதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ இருந்து கரெக்டா ஒரு 10 வருஷம் முன்னாடி தான் 2014 தான் என்னோட லைஃப்ல ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் போன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தது. ஸோ அதுதான் சாம்சங்கோட கேலக்ஸி கோர் 2 அப்படிங்கிற இந்த ஸ்மார்ட் ஃபோன். இந்த ஒரு ஃபோன் உண்மையிலே ஒரு நல்ல ஃபோன். அஃப்கோர்ஸ் உள்ள ஒரு மண்ணும் கிடையாது, பட் இருந்தாலும் டியூரபிலிட்டின்னு பார்க்கும்போது கரெக்டாக 2014 இருந்து 19 வரைக்கும் இந்த ஃபோன் தாக்கு பிடிச்சது. ஸோ இந்த ஃபோன்ல இருந்து தான் நம்ம எப்படி ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோனில் ஏபிகே ஃபைல்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பேசிக்கான ஒரு விஷயங்கள்லாம் எனக்கு இந்த ஃபோன் யூஸ் பண்ணும்போது தான் தெரிய வந்தது. என்னதான் ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வீட்டில் இருந்தாலும் எனக்குன்னு ஒரு பர்சனல் டேஸ் வந்து கரெக்டாக 2016 அதாவது 2016 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது கிடைச்சது. எனக்கு வந்து சாம்சங்கோட கேலக்ஸி Tab 3 நியூ. இந்த ஒரு டேப்லெட்ல இருந்தா பேசிக்கான எடிட்டிங்ல இருந்து இப்போ நீங்க பாக்குற இந்த யூடியூப் சேனல் வரைக்கும் எல்லாமே கிரியேட் பண்ணது. ஸோ இதை யூஸ் பண்ணும்போது எனக்கு அவ்வளவு தூரத்துக்குலாம் டெக் பத்தி நாலேஜ் கிடையாது. பட் என்ன பண்ணேன்னா வீடியோலாம் ஓரளவு பேசிக்கான எடிட்டிங்லாம் பண்ணுவேன். அதாவது வீடியோவை ட்ரிம் பண்ணி கிராப் பண்ணி அந்த மாதிரி பேசிக்கான விஷயங்கள்லாம் பண்ணுவேன். ஸோ எடிட்டிங் எல்லாமே பேசிக் இதுல இந்த டேப்ல இருந்தா நான் கத்துக்கிட்டேன். அடுத்து 2019 என்னோட லைஃப்ல 2019 2020 2021 இந்த 3 வருஷமும் கிட்டத்தட்ட மறக்க முடியாத வருஷங்கள் சொல்லலாம். ஏன்னா நிறைய விஷயங்கள் இந்த வருஷங்கள்ல தான் கத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சு. 2019 ஃபர்ஸ்ட் நடந்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, முன்னாடியே யூஸ் பண்ணிட்டு இருந்த சாம்சங்கோட கோர் 2 இருக்கு. அது வந்து ரொம்ப அவுடேட்டட் ஆயிட்டு ரொம்ப ஸ்லோவா இருக்கு. இப்போ நீங்க வாட்ஸ்அப்ல இன்ஸ்டால் பண்ணி ஒரு 5 days யூஸ் பண்ணாலே போதும், உள்ள இருக்க 8 GB இன்டர்னல் ஸ்டோரேஜுமே ஃபில் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி ரொம்பவே அவுடேட் ஆயிட்டு, அதுவும் இல்லாம நிறைய யூபிஐ ஆப்லாம் கூட சப்போர்ட் பண்ணாம இருந்தது. ஸோ ஆன்லைன் பேமெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதுனால வீட்டில் இன்னொரு ஃபோன் வாங்க சொன்னாங்க. ஸோ அதுதான் சாம்சங்கோட J6 Plus. இந்த ஃபோன் வாங்கும்போது கூட எனக்கு அந்த ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் எப்படி செக் பண்ணி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு நாலேஜ்லாம் அந்த அளவுக்கு கிடையாது. இந்த ஃபோன் வாங்குறதுக்காக முக்கியமான 2 காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுல ஸ்னாப்டிராகன் ப்ராசஸர் இருந்துச்சு. ஆக்சுவலா அது என்ன ப்ராசஸர்னே தெரியல. ஆனா நான் ஃபோன் பாக்ஸ்ல பார்த்தேன் ஸ்னாப்டிராகன் ப்ராசஸர் இருந்து அடுத்து சைட்ல தான் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்போ நான் முன்னாடி இந்த ஃபோனை யூஸ் பண்ணிட்டு இதுலலாம் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரே கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஃபோன்ல ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்கு அப்படின்னு சொன்னதே எனக்கு பெருசா இருந்து. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக இந்த ஃபோன் சூஸ் பண்ணேன். பட் இதுலயும் அகைன் உள்ளேயும் ஒரு மண்ணும் கிடையாது. பட் ஃபோன் நல்ல ஃபோன் தான், இப்போ நல்லா தான் உழைச்சிட்டு இருந்தது. பட் ஆனால் இந்த ஃபோன் வாங்கினதுக்கு அப்புறம் தான் எனக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வந்தது. டேட்டானாலே என்னன்னு தெரியும். ஆக்சுவலாக 1 GB எத்தனை MB, 1 MB எத்தனை KB, அந்த டேட்டா ஸ்பீடு, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த டைம் தான் எனக்கு தெரிய வந்தது. அதே மாதிரி 2019 தான் எங்கள் வீட்டில் இன்னொரு டிவி கூட வாங்கணும். இதுலேயே நான் ஒரு பெரிய ஸ்கேமுக்கு ஆளாயிட்டுன்னு சொல்லலாம். ஆக்சுவலாக என்னன்னா டிவிஸ்லேயே 2 டைப் உண்டு. என்னன்னா ஸ்மார்ட் டிவின்னு ஒன்று உண்டு, ஆண்ட்ராய்ட் டிவின்னு உண்டு. ஸோ அந்த டைம்ல எனக்கு இதை பற்றி எவ்வளோ நாலேஜ் இல்லைங்கிறதுனால டிவி வாங்குற கடைக்கு போயிட்டு ஜஸ்ட் டிவியில் வந்து யூடியூப் ஓப்பன் பண்ணி கிடைச்சாங்க. நான் நினச்சேன் இதுதான் ஆண்ட்ராய்ட் டிவி போல, நம்ம என்னென்ன ஆப் ஏத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் வீட்டுக்கு வந்து பார்த்தா தான் எனக்கு தெரிஞ்சது டிவிஸ்லேயே 2 டைப் இருக்கு. அதாவது ஸ்மார்ட் டிவி ஒன்று, ஆண்ட்ராய்ட் டிவி ஒன்று. ஸோ ஆக்சுவலாக நான் வாங்கின ஸ்மார்ட் டிவி அதில் பிளே ஸ்டோர் இருக்காது. பட் பேசிக்கான ஆப்ஸ் அந்த அமேசான் பிரைம், நெட்ஃபிளிக்ஸ், யூடியூப் இந்த மாதிரி பேசிக்கான ஸ்ட்ரீமிங் ஆப்ஸ்லாம் இருக்கும். பட் இது போக அடிஷனல் ஏதாவது ஆப் வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க டவுன்லோட் பண்ண முடியாது. ஸோ அதே மாதிரி டிவி வாங்கின டைம்ல தான் நிறைய விஷயங்கள் எனக்கு தெரிய வந்தது. அதாவது 4K என்ன, HDR என்ன, அதாவது FPSனா என்ன, அதே மாதிரி நிறைய விஷயங்கள் லைக் டால்பி டிஜிட்டல், டால்பி விஷன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது எனக்கு அப்பதான் தெரிய வந்தது. பட் நிறைய விஷயம் டிவில சப்போர்ட் இல்லை. என்னதான் இருந்தாலும் சரி அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே. எனக்கு வந்து டக்குனு யாராவது ஏதாவது சொன்னவனு புரியாது, நம்ம பட்டா நமக்கு புரியும். அப்படிங்கும்போது வாங்கி நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன். ஸோ இதே டைம்ல மீன்வேல் என்ன ஆச்சுன்னா 2019 டிசம்பர் 8 டேட் எப்படி கரெக்டான இருக்குன்னு என்னோட பர்த்டேக்கு முந்தின நாள் தான் என்னோட ஸ்கூல்ல கவர்மெண்ட் லேப்டாப் கொடுத்தாங்க. ஸோ அது வந்து ஏதோ பர்த்டே கிஃப்ட் மாதிரி இருந்து 2019 அந்த டேல இருந்து லைஃப் சூப்பரா இருந்து. என்னன்னா லைக் அப்பதான் கேம், PC கேம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள என்ட்ரு ஆகணும். ஆக்சுவலாக நான் மட்டும் இல்லை, நான் 11th ஒரு புதுசாக ஸ்கூலில் போய் ஜாயின் பண்ணி அங்கே இருக்க எல்லாருமே அப்படிதான். அங்கே ஒரு பையன் உண்டு, ஹினோஸ் கம்ப்யூட்டர் பற்றி மேக்ஸிமம் நிறைய விஷயங்கள் ஒன்று தெரியும். அவனை வச்சு தான் எனக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வந்தது. ஸோ அப்படி இருக்கும்போது எங்கள் ஸ்கூல் டைம் எந்த மாதிரி இருந்ததுன்னா, ஸோ இப்போ நம்ம ஒரு கேம் இருக்குன்னு வச்சுப்போம். நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் GTA 5 எடுத்துப்போம். அது அரௌண்ட் 65 GB வரும், 60 GB ரவுண்ட் ஆஃப் வச்சுப்போம். இப்போ நம்ம இந்த கேமை டவுன்லோட் பண்ணணும்னா நிறைய வெப்சைட்ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா பார்ட்டா கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 6 GB ஃபைல்ல வந்து 10 பார்ட் கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்க அந்த கேமை நீங்க டவுன்லோட் பண்ணணும். ஏன்னா அந்த டைம் வந்து 60 GB அப்படிங்கிறதுலாம் ரொம்ப பெரிய விஷயம். இப்போ இருக்க மாதிரி அன்லிமிடெட் 5G எல்லாம் கிடையாது. ஸோ நீங்க பார்ட்டா டவுன்லோட் பண்ணி மொத்தத்தையும் ஒரு ஃபோல்டர்ல போட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த மாதிரி தான் விளையாடுற மாதிரி இருந்து. ஸோ ஆக்சுவலா எங்க ஸ்கூல் லைஃப்ல நாங்க என்ன பண்ணுவோம்னா, எந்த கேமா இருந்தாலும் சரி, மொத்தமாக கிளாஸ்ல 14 பாய்ஸ் உண்டு. நாங்க வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்து 3rd பார்ட் வரை நீ டவுன்லோட் பண்ணிரு அப்படி அப்படின்னா நாங்க பிரிச்சு கொடுத்துருவோம். அடுத்து காலேஜ்ல இருந்து என்ன பண்ணுவோம்னா, அந்த டைம் எல்லாத்துலயும் சிஸ்டம் இருக்குமா, எல்லா சிஸ்டத்துல இருந்து அந்த ஃபைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு பீஸ்ல நாங்க பேஸ்ட் பண்ணுவோம். அங்க இருந்து அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கேம்ஸை வந்து இன்ஸ்டால் பண்ணுவோம். ஆக்சுவலா அந்த டைம் நாங்க மேக்ஸ் பயாலஜி தான். என்னதான் நாங்க மேக்ஸ் பயாலஜி இருந்தாலும் நாங்க தான் மொத்த ஸ்கூலுக்கும் இன்க்ளூடிங் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்குமே நாங்க தான் கேம்லாம் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி எனக்கு வந்து 10th வரை அந்த சிஸ்டம் பத்தி ஒரு நாலேஜும் இல்லாதது கரெக்டா 11th நிறைய
நிறைய விஷயங்கள் தெரிய ஆரம்பிச்சு. மேல அதே டைம்ல எங்க வீட்டுல இன்னொரு ஜியோ போன் வந்தது, ஏதோ ஆஃபர்ல ஏதோ தந்தாங்க சொல்லிட்டு எங்க டேடி வாங்கிட்டு வந்தாங்க. இதுலதான் லைக் அந்த மூவிஸ்லாம் இருக்குல்ல, அந்த ஃபேண்டசி சீரிஸ், லைக் என்ன சொல்றது, பைரட்ஸ் ஆஃப் தி கரேபியன், நார்னியா ட்ரைலஜி, இந்த மாதிரி கொஞ்சம் ஹாலிவுட் மூவிஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இந்த போன்ல தான் பார்த்தேன். அதுல இருந்தா எனக்கு அந்த மூவிஸ்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஸோ இந்த மாதிரி 2019 வாஸ் ரோலர் கோஸ்டர். அதே மாதிரி 2020 வந்து பாத்தீங்கன்னா லாக்டவுன். ஆக்சுவலா இந்த டைம் வந்து 2019 ரொம்ப நல்லா இருந்தது. அந்த டைம் எனக்கு வந்து பை சமாவே எப்படின்னா ரெட்மியோட Note 8 Pro இருக்குல்ல, அது யூஸ் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அது அரௌண்ட் ஒரு 7 to 8 months யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுல தான் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். ஐ மீன் லைக் வீடியோகிராஃபி பத்தின ஐடியாலாம் இந்த Note 8 Pro யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிய வந்தது. ஸோ இந்த டைம்ல எனக்கு ஓரளவு ஸ்மார்ட் போன் பத்தி கிட்டத்தட்ட ஓரளவு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வைஸா என்னென்ன பார்த்து வாங்கணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சுட்டு, அண்ட் அகைன் என்னாச்சுன்னா அந்த 8 months யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் ரெட்மி என் கையில எடுத்து ஃபோன் கிடையாது. ஸோ அந்த டைம் நான் என்ன பண்ணேன்னா என்னோட பழைய சாம்சங்கோட கோர் இருக்குல்ல, இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். கொஞ்ச நாள் ஒரு அரௌண்ட் 6 months யூஸ் பண்ணிருப்பேன் நினைக்கிறேன். வெல் இதுல வந்து எல்லாமே சூப்பரா இருந்து, பட் பட்டன் மட்டும் கிடையாது, நம்ம ஏதாவது பின் வச்சு ஆன் பண்ற மாதிரி இருக்கும். இது கரெக்டா என்னாச்சுன்னா காலேஜ் ஜாயின் பண்றதுக்கு ஒரு 2 weeks முன்னாடி என்னாச்சுன்னா எங்க மம்மி இதை ஆன் பண்ண போறேன்னு சொல்லிட்டு ஒரு பின் வச்சு பட்டன் உடச்சு வச்சுட்டாங்க. அடுத்து இந்த பட்டன்லாம் இப்போ கிடைக்காதுன்னு சொல்லிட்டு, இப்போ அப்படி இல்லை, நிறைய பேர் இதை இப்போதைக்கு நீங்க மாத்தினாலும் ஒர்த் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. சரி இனி ஒரு புதுசாக ஒரு ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இதை அந்த அளவு விட்டாச்சு. அடுத்து நான் காலேஜ் ஜாயின் பண்ணும்போது தான் லைக் ஒரு ஃபோன் வாங்கணும். அந்த டைம் வந்துட்டு நான் கொஞ்சம் சேவிங் இருந்து, அந்த டைம் என்னன்னா 2020 வந்து எங்க டேடிட்ட நான் ஒரு ஃபோன் வாங்கிட்டேன். அதில் ஒரு 10,000 ரூபாய்க்கு ஃபோன் போதும்லாடா அப்படின்னு. எனக்கு ஆக்சுவலாக நான் வந்து அந்த டைம் என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா சாம்சங்ல M51 ஒரு ஃபோன் உண்டு, 2021 நினைக்கிறேன். M51 ஒரு ஃபோன், அதில் வந்து 6000 mAh பேட்டரி. ஆக்சுவலாக அது மொக்க ஃபோனு, பட் எனக்கு அந்த டைம்ல இருந்த நாலேஜுக்கு அது ஒரு சூப்பர் ஃபோனாக இருந்தது. அது அரௌண்ட் ஏதோ 24,000 எவ்வளோ வந்தது, அது வாங்கணும் அப்படின்னு தான் பிளான். ஆக்சுவலாக எங்கள் டேடிட்ட கிட்ட சொல்றாங்க லைக் எதுக்கு உனக்கு அவ்வளோத்துக்கு ஃபோன், ஒரு 10,000 ரூபாய்க்கு ஃபோன் போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு, இல்லடா 10,000 ரூபாய்க்கு ஃபோன், ஏன்னா நிறைய விஷயங்கள் பார்த்து வச்சிருக்கோம், எனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதே தெரியல. சரி அடுத்ததான் சரி இப்போ எனக்கு ஃபோனே வேண்டாம், நான் கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு அமௌண்ட் கலெக்ட் பண்ணி அரௌண்ட் ஒரு 7 to 8 months அமௌண்ட் சேவிங் பண்ணியிருப்பேன். அடுத்து காலேஜ் ஓப்பன் பண்ணுறதுக்கு 1 week முன்னாடி சாம்சங்கோட S20 FE ஆஃபரில் வந்தது. இதுதான் எங்கே இருக்கு, இதான் S20 FE. ஸோ ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பர்ச்சேஸ் ஐ ஹவ் எவர் மேட்னு சொல்லலாம். அவ்வளோ தூரத்துக்கு போட்ட ஒவ்வொரு பைசாவும் ஒர்த்து, அண்ட் அவ்வளோ தூரத்துக்கு ரஃபாகவும் ஹேண்டில் பண்ணியிருப்பேன். லிட்டரலாக பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன் வாங்கி அரௌண்ட் நான் ஒரு 3 months தான் கேஸ் போட்டு யூஸ் பண்ணியிருப்பேன். அதுக்கடுத்துலாம் கேஸே போட்டு அவ்வளோ தூரத்துக்கு ரஃபாக யூஸ் பண்ணதுக்கு அப்புறமே எனக்கு ஒரு 3 வருஷம் தாக்கு பிடிச்சது. ஆக்சுவலாக எவ்வளோ ஹைட்ல இருந்து விழுந்தாலும் பரவாயில்ல, கடைசியாக விழும்போது என்னோட பாக்கெட்ல இருந்து கீழே விழுந்து அதில் டிஸ்பிளே போயிருச்சு. நான் ஒன்றும் பண்ண முடியாது. வெல் அதனால தான் ரொம்ப டியூரபிளான ஃபோனு. ஆக்சுவலாக எனக்கு என்ன விழுந்து உடஞ்சி போச்சு. சரி அதே மாதிரி என்னாச்சுன்னா 2022 இந்த ஃபோன் இருக்குல்ல, அதாவது சாம்சங்கோட J6 Plus வாங்கன்னு சொன்னேன். இது வந்து திருட்டு போயிருச்சு எங்க கடையில இருக்கும்போது. ஆக்சுவலா யாரும் தூக்கிட்டு போயிட்டாங்க. அடுத்து என்னாச்சுன்னா அந்த டைம் கொஞ்சம் ஒரு உலக ஐடியா உண்டு. அப்ப என்கிட்ட இந்த ஃபோன் S20 FE உண்டு. நான் அந்த ஐடியால சாம்சங் ஐடியால கொஞ்சம் லாகின் பண்ணி வச்சிருந்தேன். ஓரளவு ட்ராக் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 10 kilometers வர வரைக்கும் கூட நான் ட்ராக் பண்ணிட்டு தான் இருந்தேன். அடுத்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஃபோன் எடுத்துகிட்டு போனாங்க, சிம்மரதி தூரம் விட்டாங்க. அடுத்து டவர் ஒன்றும் கிடைக்கல. அடுத்து என்ன பண்ண வழக்கம் போல் ஃபோன் பாக்ஸ் எடுத்துகிட்டு போய் IMEI நம்பர் எழுதி போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கேஸ் கொடுத்தோம். கிட்டத்தட்ட கரெக்டாக ஒரு வருஷம் கழிச்சு ஃபோன் கிடச்சிட்டு. இல்லை ஆக்சுவலாக உங்களுக்கும் ஒரு ஃபோன் திருட்டு போச்சுன்னா நீங்கள் வந்து தேடி பாருங்க. ஆனால் கண்டிப்பாக போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க. என்னைக்குனாலும் கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு வருஷமோ 2 வருஷமோ அதெல்லாம் தெரியல, ஆனால் கண்டிப்பாக ரிட்டன். பட் என்ன ஃபோனில் உள்ள ஒரு டேட்டா ஒன்றும் பழசு இல்லை, புதுசாக இருந்தது. அடுத்து இதுலேயும் பேட்டரி லைஃப் ரொம்ப இல்லை. ஸோ மீன்வைல் ஃபோன் தொலைக்கூடிய நேரமே இன்னொரு ஃபோன் வாங்கிட்டோம், சாம்சங்கோட 830 சொல்லிட்டு. ஸோ அதை இப்போ எங்கள் அப்பா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுவுமே இன்னும் நல்லா தான் இருக்குது, இன்னொரு இஷ்யூஸும் கிடையாது. இப்போ நான் ஹேவ் ஸ்விட்ச் டு சாம்சங்கோட S23. அதாவது இந்த வீடியோ எல்லாமே ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் லைஃப்ல ஒவ்வொரு பேஸ்லயும் நிறைய விஷயங்கள் கத்துக்க முடிஞ்சது ஒவ்வொரு கேஜெட் மூலமா. ஆக்சுவலா நீங்க இதுல கொஞ்சம் ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணா உங்களுக்கு ஒன்று தெரிஞ்சிருக்கும். 2014 இருந்து 2024 வரைக்கும் நான் யூஸ் பண்ற ஒரே ஃபோன் சாம்சங் பிராண்ட் மட்டும் தான். ஆக்சுவலா நடுவில் மட்டும் ரெட்மியோட Note 8 Pro கொஞ்சம் நாள் யூஸ் பண்ண கிடைச்சு, அது பை சான்ஸ். ஆக்சுவலா என்னன்னா இப்போ வந்து நம்ம ஒரு ஃபோன் வந்து வாங்குறது சும்மா எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்காக, ஃபினான்ஷியலாக ஒன்று ப்ராப்ளம்னாலும் நம்மளோட விருப்பத்துக்காக என்ன கம்பெனிலனாலும் எவ்வளோ ரேட்டுக்குனாலும் நம்ம வந்து ஃபோன்ஸ் வாங்க அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணலாம். பட் இப்போ நம்ம கொஞ்சம் ஃபினான்ஷியலாக ஃப்ரீடம் ஆகலை. ஸோ அதனால அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஃபோன் வாங்கினா மினிமம் ஒரு 3 years உழைக்கணும். அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் பிராண்ட் வேல்யூ சாம்சங், அதே மாதிரி லைஃப் டைம் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும். அதனால தான் இவ்வளோ தூரத்துக்கு யூஸ் பண்ணல. அதே மாதிரி இன்னொரு விஷயம் உங்களுக்கு மென்ஷன் பண்ணணும்னு நினச்சேன். என்னன்னா நான் வந்து எங்கள் வீட்டில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரதுக்கு முன்னாடியே நான் வந்து ஒரு ஃபோன் பார்த்தேன். ஸோ அது ஆக்சுவலாக என்ன ஃபோனாக இருந்திருக்குன்னா சாம்சங்கோட பீம் அப்படிங்கிற ஒரு ஃபோன். ஆக்சுவலாக அந்த ஃபோனில் வந்து இப்போ எப்படி ஃபிளாஷ் லைட்லாம் இருக்கும், அதே மாதிரி அதில் வந்து ப்ரொஜெக்டர் இருக்கும். சீரியஸாக இன்பில்டாகவே ப்ரொஜெக்டர் இருக்கும். 2014 முன்னாடியில் எனக்கு ப்ரொஜெக்டருங்கிற ஒரு விஷயமே எனக்கு அவ்வளோ தூரத்துக்குலாம் தெரியாது. ஸோ அப்போ வந்து ஒருத்தங்க அந்த ஃபோன் யூஸ் பண்ணுறதை பார்த்துட்டு ஐ வாஸ் லைக் என்னடா இது. ஏன்னா ஒரு ஃபோன் இருக்கும், நம்ம ஒன்று ஆன் பண்ணோன்னா ஸ்க்ரீனில் தெரியாது, அப்படி ஊரில் அப்படி ப்ரொஜெக்ட் பண்ண முடியும். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது லைக் எனக்கு ரொம்ப வித்தியாசமா இருந்து என்ன ஃபோன் இது என்னன்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த டைம்ல வந்து நிறைய பேர் ஆப்பிள் ஐஃபோன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருந்தது. பட்
சம்பவம் எனக்கு தெரியல, சாம்சங் கொஞ்சம் பிடிச்சிருந்து. அதே மாதிரி சாம்சங்கில் வந்து அந்த எட்ஜ் டிஸ்பிளே ஃபர்ஸ்ட் டைம் கொண்டு வந்தாங்களே, அதெல்லாம் யார்கிட்ட இருக்கிறத பார்த்துட்டா போதும், அப்படி வாய்ப்புறது பார்த்துட்டே இருக்கு, இன்னும் ஃபோன்டா அது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி சாம்சங் வந்து இன்னோவேஷனுக்கு எனக்கு தெரிஞ்சு என்றைக்குமே சாம்சங் ஹுவாவே அவங்க தான். எப்படி ஆப்பிள்லாம் வேணும் ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனி, பட் இருந்தாலும் பர்சனலாக சாம்சங் கொஞ்சம் ப்ரிஃபர் பண்ணு. அதுக்காக மற்ற பிராண்ட்ஸ்லாம் வேஸ்ட் சொல்லி இப்போலாம் சூப்பராக பண்ணிட்டுருக்காங்க. திஸ் இஸ் இட், அவ்வளோதான். அதே மாதிரி இப்போ ஃபியூச்சரில் நான் இந்த ஃபீல்டில் இருந்தேன்னா, கண்டென்ட் கிரியேட்டிங்கில் இருந்தேன்னா 2034 எந்த மாதிரி இருக்குது, என்னென்ன விஷயங்கள்லாம் மாறிச்சு, என்னென்ன டிவைசஸ் இதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத பற்றி முடிஞ்சுன்னா நான் 2034 வந்துட்டு கவர் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சது. இந்த மாதிரி நீங்கள் என்னென்ன ஃபோன்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க, எப்பப்போ ஃபோன் வாங்கினீங்க, யார் ஃபோன் வாங்கி கொடுத்தா அப்படிங்கிற எல்லா விஷயமும் உங்களுக்கு நான் இருந்தே கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை ஆக்சுவலாக இதெல்லாம் ஒரு கதையாடா, இதுக்கு ஒரு 10 நிமிஷம் அப்படி நீங்கள் நினைக்காதுங்க. ஏன்னா சில நேரங்களில் முக்கியமான கதைகள் இருக்கும். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழ் ப்ளஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.